மேடம் வீட்ல எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் பார்க்கலாம். ஸ்கூல் போனா கஷ்டப்பட்டு படிக்கணும், கை வலிக்க எழுதணும். ஆனா இந்த டீச்சர்ஸ் மட்டும் ஒரே ஒரு சப்ஜெக்ட படிச்சுட்டு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. மேடம் வீட்ல டிவி பார்த்துட்டு இருந்தா கண்ணு தான் கெட்டு போகும். ஆனா சயின்ஸ் டீச்சருக்கு ஹிஸ்டரி தெரியாது. ஆனா நாங்க மட்டும் எல்லா சப்ஜெக்ட்லயும் படிக்கணும், எல்லாத்தையும் நல்ல மார்க் எடுக்கணும். இது என்ன சார் லாஜிக்கு? இதனாலதான் சொல்றோம் வீடு தான் ஜாலி, ஸ்கூல்ல நாங்க காலி. மேடம் வீட்ல நான் தான் தனியாடு, ஆனா ஸ்கூல் எங்களுக்கு ஒரு கேங்கே இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடலாம். ஸ்கூலுக்கு போட்ட ட்ரைனிங் மாதிரிங்க. காலையில 5 மணிக்கு அலர் வச்சு ஏஞ்சிக்கிறது கஷ்டம் தான். ஆனா அப்பதான் பெரிய பெரிய கம்பெனிக்கு எம்டி ஆக முடியுங்க. மேடம் எம்டி ஆகிட்டு அமெரிக்கா போகலாம், அப்புறம் இருக்கட்டும். முதல்ல எடுத்து மேய்க்குங்க. அந்த ஸ்கூல் பேக்கை தூக்கி பாருங்க, எம்மா வெயிட்னு தெரியும். என் தாத்தாவுக்கு 60 வயசுல அந்த முதுகு வலி எனக்கு 5 வயசுலயே வந்துச்சுங்க. அந்த ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போனாலும் மலையாள போனானே தெரியலங்க. மேடம் ஸ்கூல்ல கொடுக்குற பனிஷ்மெண்ட்லாம் கஷ்டம் சொல்றாங்களே, ஆனா அதுதாங்க நம்மள ஸ்ட்ராங் ஆகுது. மிஸ் கை தூக்க சொன்னா நம்ம தோல் ஸ்ட்ராங் ஆகுதுங்க, குட்டி பட சொன்னா நம்ம கால் ஸ்ட்ராங் ஆகுதுங்க. இதெல்லாம் இலவச ஜிம் மாதிரிங்க. காலையில் எழுந்தவுடன் படிப்பேன், மாலை முழுவதும் விளையாட்டுன்னு பாரதியார் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நாங்க காலையில மட்டுமா படிக்கிறோம். சண்டே கிளாஸ், சம்மர் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ், வின்டர் கிளாஸ்னு லீவ் நாள்ல கூட நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. மேடம் ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வீட்லயே இருந்தா வெறும் சோம்பேறி தான் ஆக முடியும். மேடம் எங்களுக்கு நிம்மதி வேணும், சுதந்திரம் வேணும். எங்க வீட்டை தான் கேட்டோம். மிஸ் ஒரு நாள் லீவ் போட்டா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எங்களை ஃப்ரீயாக விட்டாலே எனக்கு நல்லா படிப்போங்க. மேடம் மேக்ஸ் பீரியட் ஒரு நெருப்பு மாதிரி. கணக்கு டீச்சரை சமாளிச்சுடா வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளிச்சுடான். வீட்டுல இருந்த செல்லக்குட்டி ஸ்கூலுக்கு வந்தாதான் சிங்கக்குட்டி. எல்லா குழந்தைகளும் ரொம்ப அழகா அருமையா பேசினாங்க. வீடு நம்ம கூடு, பள்ளிக்கூடம் நம்ம வானம். பறவை கூட்டிலே இருந்தா பறக்க முடியாது, வானத்துல பறந்தாதான் உலகம் தெரியும். நமக்கு ரெண்டும் முக்கியம். காலையில ஸ்கூல்ல போய் படிப்போம், சாயங்காலம் வீட்டுல வந்து விளையாடு. படிப்பும் முக்கியம், அதே சமயம் ஓய்வும் முக்கியம். சந்தோஷமா ஸ்கூலுக்கு போங்க, ஜாலியா வீட்டுக்கு வாங்க. கிளாப் பண்ணுங்க. எவ்வளவு அழகான நாடகத்தை சூப்பராக நடிச்சு காட்டாங்க பாருங்க. போட்டு சேர்த்துக்கு வரமா போட்டு சேர் கீழே பெஞ்சு எனக்கு